character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, 3C for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Very good evening to all the 10th standard students. லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. அது நம்ம ஃபஸ்ட் அது 4 சாப்டர்ஸ் எப்படிலாம் ரிவைஸ் பண்ணோம் லாஸ்ட் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் அண்டு 5 மார்க்ஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் நம்ம இங்கே இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த எங்கென்ன சம்ஸ்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறோமோ அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். யூ வில் பி ப்ராக்டிஸ் மோர் தென் டைம்ஸ் யூ வில் கெட் ஏ ஃபுல் மார்க்ஸ். ஓகே, அப்போ நீங்கள் இன்றைக்கி எழுத போகிற எக்ஸாமினேஷனில் நல்லா ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள். எல்லாருமே சேஃபாக இருங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அல்ஜிப்ராவில் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். பேசிக்கான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சாப்டர் 3ல் அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளிஃபை த ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. இங்கே டிவிஷன் வந்துச்சுனாக்கா then will be reciprocal of the terms of மாற்றி then will be factorize using the formula then will be cancel simplify we get the result. அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு மாடல்லையும் ஒரு சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இஃப் ஏ பாலினாமியல் ஒரு p of x கொடுத்துட்டு டிவைடட் பை அனதர் பாலினாமியல் q of x we get resultant polynomial values எனக்கு கொடுத்துருக்காங்க x minus 7 divided by x plus 2. Find the q of x. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா சால்வ்னு சம் கொடுத்துருப்பாங்க. சால்வ்னு கொடுத்தாங்கன்னா தட் வில் பி ஃபேக்டரைஸ் த கொஸ்டின். அப்போ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 4m + 15m தென் வில் பி காமன் ஆஃப் த டேர்ம்ஸ். ரெண்டு டேர்ம் என்ன எடுக்கலாம்? 2m வெளியில் எடுத்தாக்கா 2m + 2 ப்ளஸ் இதில் 15 வெளியில் எடுத்தாக்கா m + 2. ரெண்டுலேயும் போத் ஆஃப் த டேர்ம் m + 2 காமனாக இருக்குது. m + 2 வெளியில் எடுக்கும்போது 2m + 15. அப்போ therefore now we get the factors to get the 0. அப்போ therefore m + 2 and 2m + 15 equal to 0, m + 2 equal to 0, m is equal to -2 and also m is equal to -15/2. Therefore the roots of the equations are -2, -15/2 என்றது சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன்று அதே மாடலில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபேக்டரைஸ் த கண்டிஷனை கொடுத்துட்டு சப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் காமன் எல்சிஎம் சேமாக இருக்கிறதுனால எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நியூமரேட்டர் என்ன பண்ண டேர்ம்ஸ் ஆஃப் சப்ராக்ஷன் போது சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் ஆஃப் த டேர்ம்ஸ் என்ன காமனாக இருக்குது? ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சால் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு கேன்சலேஷன் பண்ணால் ரிமைனிங் இருக்கிறது நிறைய லோயஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடும். ஓகேவா? அதே சேம் as ஆல்சோ quadratic equation by factorization மெத்தடில் யூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அகைன் யூஸிங் த கண்டிஷன் என்ன பண்ணலாம் பாருங்கள். இந்த இடத்துல you will be factorize the condition x minus 2 into 4x plus 1 equal to 0. அப்போ x equal to 2 or x equal to -1/4 என்றது உங்களுக்கு சொல்யூஷன் ஆஃப் ஆகும். அதே சேம் மாடல் ஆஃப் த கொஷின்ஸ் உங்களுக்கு மாடலில் நிறைய கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபார் 7th one. Solve the quadratic equation by factorization method. Both the side என்ன பண்ணலாம் பாருங்கள். taking squaring on both side. அப்போ ரூட் கேன்சல் ஆகிடும். இதை ஸ்கொயர் பண்ணும்போது 3 square 9 and root 2 the whole square is equal to 2. அப்போ therefore 9 2s are 18 plus 18 வந்துச்சுன்னா -18. therefore factorize again in terms of a ஓட வேல்யூ 2 வேல்யூஸாக கிடச்சிரும். அந்த மாடலில் உங்களுக்கு ஒரு சம்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த மாடல் சம்ஸ் எல்லாத்தையுமே you will be work out about. and also using the formula மெத்தட்னு கேட்டாங்கனாக்கா சப்போஸ் நீங்கள் உங்கள் கொஷினில் என்ன ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்கனாக்கா வில் பி யூஸிங் த quadratic equation கம்பேரிங் அபவுட். எதுக்கு கம்பேர் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ax² plus bx plus c equal to 0. Then the coefficient a equal to 3 and b equal to -20 and c equal to -23. Then we'll be using this formula, quadratic equation of the formula.
minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. then will be find out the resultant of the values x க்கு ரெண்டு சொல்யூஷன் உங்களுக்கு டைரக்டா கிடைச்சிரும். Okay, we will see the next one problem for very important question also. The product of Kumaran's age in years 2 years ago and his age 4 years from now is one more than twice his present age. What is his present age? அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ therefore let us consider the terms. Kumaran's age என்னன்னு எடுத்துக்கலாம்? x years ன்னு எடுத்துக்கலாம். 2 years ago ன்றதுனால x minus 2 years ன்னு எடுத்தாச்சு. 4 years from now ன்னு சொல்லும்போது that is x plus 4 years ன்னு எடுத்துக்கலாம். அப்போ what about the given conditions என்ன கொடுத்திருக்காங்க? Product of the terms that is equivalent to 1 more than the twice is present age. அப்போ 1 plus 2x ன்னு எடுத்தாச்சு. அப்போ therefore then will be product x square plus 2x minus 8 equal to 1 plus 2x gives for the solution we get the term x minus 3 and x plus 3 equal to 0. அப்போ rejecting the negative values will be cannot be possible. அப்போ why using this condition? Therefore x is equal to 3. அப்போ therefore only if using the positive values Kumaran's present age is 3 years ன்னு சொல்லி ஆன்சர்ல முடிச்சுக்கலாம். And also another one problem for இப்போ find the numbers and the numbers கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. given one of the reciprocals is 24 by 5 find the number என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு x minus difference சொன்னனால x minus 1 by x is equal to 24 divided by 5 will be cross multiply again factorize the term x க்கு ரெண்டு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். x equal to minus 5 or x equal to minus 1 by 5. And also another one questions for different between in terms of sum of the roots and the product of the roots வந்து find out பண்ண போறோம். alpha plus beta is equal to minus b by a and alpha minus beta is equal to அவங்களே சொல்லிட்டாங்க 17 சொல்லியிருக்காங்க. then will be add the two condition alpha and beta ரெண்டு values கண்டுபிடிக்க போறோம். alpha beta கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் product of the roots k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ன்றதுனால product of the roots is equal to c by a. அப்ப k by 1 is equal to therefore k is equal to minus 30 ன்றது உங்களுக்கு சொல்யூஷன்ல கிடைக்கும். ஓகேவா? and also if alpha and beta are the roots of the equation ஒன்னு கொடுத்திருப்பாங்க find the values of ன்னு கேட்டிருப்பாங்க alpha divided by beta plus beta divided by alpha அப்படி கொடுத்திருந்தாங்கனாக்கா முதல்ல கொடுத்துக்கிற quadratic equationல இருந்து என்ன பண்ண போறோம்னா factorize பண்ண போறோம். அதுல இருந்து sum of rootsம் product of the roots கண்டுபிடிக்க போறோம். alpha plus beta is equal to minus b by a and sum of roots வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் product of the roots வந்து பாத்தீனா c by a என்ற ஃபார்முலா அப்ளை பண்ணி then will be find out the result. இத என்ன பண்ணலாம்? given the find the value of the terms கேட்டிருக்காங்க then will be cross multiply alpha square plus beta square. alpha square plus beta square எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் பாத்தீனா alpha plus beta the whole square minus 2 alpha beta divided by alpha beta. then will be substitute and simplify we get the resultant of the value minus 61 divided by 6 ன்னு உங்களுக்கு ஆன்சர்ல கிடைக்கும். அந்த மாடல் டைப் ஆஃப் த क्वेश्चंस எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஜெனரல் ஃபார்மேட்ல கொடுத்திருப்பாங்க. அதை எப்படி யூஸ் பண்றோம்? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா the roots are real and equal ஃபார்மேட்ல கொடுக்கறாங்க. அப்ப roots are real and equalனாலே by the discriminant del equal to 0. அத del எப்படி எடுத்துப்பாங்க பாத்தீங்கன்னா இதான் என்னோட del is equal to b square minus 4ac. அப்ப discriminantல roots are real and equal ன்ற வேர்ட்ஸ் வந்துச்சுனால என்ன சொல்லலாம் 0 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 0 equal to b square minus 4ac. அப்ப அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு k ஓட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அந்த மாடல்ல சில சம்ஸ் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த மாடல் ஆஃப் தி क्वेश्चंसயும் will be complete about. இத பேசிக்கான 2 மார்க் क्वेश्चंस எல்லாம் போய் பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்ததா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 5 மார்க் क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. என்ன 5 மார்க் டைப்ல கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்ம பார்த்த சம்ஸ் தான். அதில் ஒன் ஆஃப் த கொஷின்ஸ் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இங்கே 3 வேரியபிள்ஸில் கொடுத்துருக்கிறத 2 அன்னோனாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்டியூஷன் பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ணி என்ன பண்ணியிருப்போம் தென் வில் பி ஃபைண்ட் த எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ. ஓகே, அந்த மாடல் ஆஃப் த கொஷின்ஸை பார்த்துக்குங்க. அண்ட் ஆல்சோ வாணி இஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். average age in age 53, 1/2 of your grandfather age plus 1/3 of your father's age plus 1/4 of one's age is 65. இது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் கிவன் டேட்டாஸை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண போகிறோம். அப்போ கிவன் டேட்டாஸை வச்சு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வாணி ஃபாதர் கிராண்ட்ஃபாதர் எக்ஸ் ஒய் இசட்னு ரெஸ்பெக்ட்லி எடுத்துகிட்டு இந்த டேட்டாஸ் மூலயமா என்ன பண்ண போகிறோம்னா 3 ஈக்குவேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த 3 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அண்ட் இசட்டோட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ அந்த ஆர்டரில் ஒவ்வொரு ஃபைண்ட் அவுட் இந்த டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா x equal to equations are 2 unknowns are மாத்திட்டு then will be simplify we get the resultant of the terms x is equal to 24 and y is equal to 51
and z equal to 84. அப்போ நம்ம லாஸ்ட் ஆன்சரில் சொல்லும்போது ஏஜ் இன் இயர்ஸில் சொல்லிக்கலாம். ஓகேவா, இந்த மாடல் கொஷின்ஸை பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்த வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா GCD ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. GCDனா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அப்போ ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு பாலினாமியல் இட் இஸ் கன்சிடர் அபவுட் f of x and g of xன்னு எடுத்துக்கலாம். அப்போ f of x and g of xன்னு எடுக்கும்போது ஒன் ஆஃப் த பாலினாமியல் அவுட் சைட் அண்ட் அனதர் ஒன் பாலினாமியல் ஃபார் இன்சைடில் எடுத்துக்க போகிறோம். அப்போ தென் வாட் எவர் வில் பி மல்டிப்ளை இன் டேர்ம்ஸ் ஆஃப் தட் இஸ் வில் பி சிம்பிளிஃபை. ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் -7 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஒன் டிவைசர் ஆஃப் த g of x. அப்போ ஒன்லி டிவைடிங் த g of x எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற பாலினாமியல் மட்டும்தான் எனக்கு டிவைசராக இருக்கிறதுக்கு பாசிபிள். அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், x² - x + 1 டிவைட் பண்ண போகிறேன். அகைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்டரைஸ் சிம்பிளிஃபை பண்ணும்போது GCD லாஸ்ட் எனக்கு ரிமைண்டர் என்ன வருதுன்னா 0 வருது. அப்போ ரிமைண்டர் 0ன்னு கிடச்சிருச்சுனாக்கா வாட் அபவுட் த GCD ஆஃப் த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா x² - x + 1 அதுதான் என்னுடைய சொல்யூஷன் சொல்லிக்கலாம். ஓகேவா, டிஸ்கிளியர். அந்த மாடலில் சில சம்ஸ் உங்களுக்கு அதே கண்டினியூஷனில் கொடுத்துருப்பாங்க. GCD ஆஃப் த டேர்ம்ஸை நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஏன்னா 5 மார்க் டைப்பில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் GCDலையும் இருக்குது. ஓகேவா, நோட் பண்ணிக்கிங்க இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும். அதுக்கு ஆல்சோ அனதர் டைப் ஆஃப் த கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா LCM அண்ட் GCD கொடுத்துட்டு 2 பாலினாமியல் கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா ஏதாவது ஒரு அன்னோனை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கிவன் டேட்டாஸில் கொடுத்துருப்பாங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸில் டீச் பண்ணியிருக்கோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றதை வில் பி யூஸிங் திஸ் கண்டிஷன். யூஸிங் த ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னாக்கா LCM into GCD. அதாவது therefore LCM into GCD. What about in terms of polynomial? Polynomial P of x into Q of x. இந்த பாலினாமியலில் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ LCM into GCD equal to P of x into Q of x இருக்கும்போது ஏதோ ஒரு அன்னோனை தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது மல்டிபிள் இருக்கிறது என்னென்னு வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். அந்த ஆர்டரில் யூஸிங் த கண்டிஷன் ஏதாவது ஒரு டேர்ம்ஸை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டிவைஸராக எடுத்து தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். அப்போ therefore then the another one polynomial then we get the result. And also another one problems method பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைல கொடுத்துருப்பாங்க. சிம்பிளிஃபைல என்ன பண்ண பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் டேர்ம்ஸை முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டேர்ம்ஸும் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கனாக்கா அதனுடைய சொல்யூஷன்ஸ் எனக்கு காமன் ஃபேக்டர்ஸாக நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். LCM சூஸ் பண்ண போகிறேன். அப்போ எது இல்லையோ மேலே நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அகைன் ஆன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன்ஸ் இருக்குது. அண்ட் சிம்பிளிஃபை பண்ணும்போது மறுபடியும் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக கிடைக்கும். அகைன் ஃபேக்டரைஸ் சிம்பிளிஃபை வி கெட் த ரிசல்ட் x - 9 x - 1 into x - 3 into x - 5ன்றது சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கொஷின். அண்ட் ஆல்சோ இன்னொரு டைப் ஆஃப் த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த டேர்ம்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அது கிவன் கொடுத்துக்கிற ஃபார்மேட்டை நீங்கள் ஆன் சிம்பிளிஃபை வி கெட் த ரிசல்ட். முதல்ல அதை சிம்பிளிஃபை பண்ணணும். அதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா தென் வி கெட் த ரிசல்டன்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் டேரெக்டாக ஃபைண்ட் அவுட் ஆகிடும். லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர்ஸை நம்ம சொல்லி ஆன்சர்லாம் முடிச்சுக்கலாம். ஓகேவா, அதே மாடல் சேம் கொஸ்டின் தான். அனதர் ஒன் கொஸ்டின் இங்கே டிவைடில் கொடுத்துருப்பாங்க. டிவைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கலாக மாற்றி ரைட் பண்ணிக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? ஆர் அண்டர்ஸ்டுட்? இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் த டேர்ம்ஸில் பார்த்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வில் பி யூஸிங் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கொடுத்துருப்பாங்க. அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்முலா மெத்தடில் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை x² + 2x - 2 = 0 வித் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த ax² + bx + c = 0. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், a b c வேல்யூஸ் எடுத்துகிட்டு தென் வில் பி யூஸிங் த ஃபார்முலா x is equal to - b plus or minus root of b square minus 4ac divided by 2a. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. then will be find out the resultant of the value x equal to -1 plus root 3 and x is equal to -1 minus root 3ன்றது ரெண்டு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ another one questions ஃபார் அதே சேம் மெத்தடில் தான் ஃபார்முலா மெத்தடில் அப்ளை பண்ணி கேட்டிருக்காங்க. அதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா a passenger train takes 1 hour more than an express train to travel a distance of 240 km from Chennai to Virudhachalam. It is a very important part of the question. எனக்கு கிவன் கொடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம். ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணிவிட்டு தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்டன்ட் ஆஃப் த வேல்யூஸ். த ஸ்பீட் ஆஃப் த பேசஞ்சர் ட்ரெயின் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் by 20 km per hour. Find the average speed of the both trains. Both train உடைய average speed என்னன்றதை கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்போ let x be the
speed of the passenger train எடுத்துக்கலாம். அதே போல் the average speed of the express train எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா x plus 20 km/h. அப்போ time taken by the passenger in terms எடுக்கும்போது 240 போது 240 divided by x எடுத்துக்கலாம் ஹவர்ஸ்க்கு. அதே போல் another one time taken about in terms of x plus 20 in terms of given the information 1 hour in terms of faster அதுன்றதை அவங்க given conditionல கொடுத்துருக்காங்க. அப்போ therefore that is will be considered the term train less than that of an in terms of 20 km/h. அதே போல் 1 hour more an express train இங்கே given condition கொடுத்தனால then will be using the one adding. அப்போ on simplify we get the resultant of the terms, then find out the result x is equal to ரெண்டு வேல்யூஸில் கிடைக்கும். அதில் நெகட்டிவ் வேல்யூவை omitted பண்ணிடலாம் only for using the positive values. அப்போ therefore the speed of the passenger train is 60 km/h. அப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது கூட 20 ஆட் பண்ணும்போது 80 km/h எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ another one very important questions for in a 15th question, the hypotenuse of a right angle triangle is 25 cm and its perimeter வந்து கொடுத்துருக்காங்க 56 cm. அப்போ find the length of the smallest side. அப்போ given the information படி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா hypotenuse right வந்து பார்த்தீங்கன்னா 25 cm. டூ சைட்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் அன்னோன். பெரிமீட்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க 56. அப்போ therefore 25 plus x plus y equal to 56. அப்போ therefore x plus y is equal to 31. y is equal to 31 minus x in a right angle triangle using the Pythagoras formula. Hypotenuse square is equal to sum of the squares of the other two sides. அப்போ y in terms of replacing about 31 minus x then will be simplified, then the quadratic equation we get the result and of the values பார்த்தீங்கன்னாக்கா x is equal to 24 and x is equal to 7 கிடைக்குது. அப்போ the length of the smallest side of the given right angle triangle is அதில் எது எனக்கு smallest side அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. therefore is 7 cm சொல்லி ஆன்சரில் முடிச்சுக்கலாம். and also last one of the questions பார்த்தீங்கன்னாக்கா if the roots of the equation கொடுத்துட்டு roots are real and equal, prove that இந்த கண்டிஷனில் either a equal to 0 இருக்கலாம் or இந்த கண்டிஷன்ஸை நான் ப்ரூவ் பண்ணி சொல்லணும். அப்போ இது a equal to 0 either real and equal சொன்னாலே will be using the discriminant del equal to b square minus 4ac. அப்போ a b c ஓட வேல்யூஸ் ஆல்ரெடி எல்லாமே இங்கே a b cன்ற லெட்டர்ஸ் இருந்தனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கேபிட்டல் லெட்டரில் அப்ளை பண்ணும்போது then will be find out the result end of the term. The roots are real and equal, therefore del equal to 0. Then will be substitute on simplify we get the result. One of the value a equal to 0 இருக்கலாம், இல்லைனாக்கா a cube plus b cube plus c cube minus 3abc equal to 0. This is for the solution of the terms, hence the proof of the result. It is a very important question. புரியுதுங்களா? இதோட உங்களுக்கு algebra chapter is over and next topic about in terms of chapter 4 geometry. ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே நடத்தும் போது சில சம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸும் இருக்குது. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, சிமிலாரிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த பேசிக்கான சம்ஸ் எல்லாத்தையுமே இங்கே காமிச்சிருக்கோம். சில சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அதை எல்லாத்தையுமே பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். இங்கே சிமிலாரிட்டிலேயே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ PS divided by Q, PQ is equal to, அப்போ therefore PT divided by PR. P is a common angle in this angle. அப்போ therefore then the angle is similarity. 2/3 2/3 ரெண்டுமே சேமாக தான் கிடைக்குது. therefore side angle side similarity conditionல hence the proof of the result. அதே சேம் as also next one பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துட்டு அது சிமிலாரிட்டியான்னு கேட்டிருக்காங்க. அகைன் சேம் நான் என்ன பண்ண போகிறேன்னா சைட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் டிவைட் எடுக்க போகிறேன். அப்போ டிவைட் எடுக்கும்போது எனக்கு நாட் ஈக்குவல் வந்துச்சுனாக்கா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் நாட் ப்ரொபோஷனல். அப்போ therefore the in a triangle ABC is not similar to triangle PQR. இது ரெண்டுமே எனக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் கிடையாதுன்றத ப்ரூஃபில் சொல்லிக்கலாம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஒரு பாய் வந்து ஸ்டாண்டிங் அப்படின்றத லைட் ஹைட்டில் இருக்காங்க. அவங்களுடைய ஹைட்டு கொடுத்துட்டு என்ன வாக்கிங் அவே ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அட் எ ஸ்பீட் ஆஃப் 1.2 meter per second. If the lamp post is 3.6 meter above the ground, find the length of the shadow caused after 4 seconds. 4 செகண்ட்ஸுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத கொஷினில் கேட்டிருக்காங்க. அப்போ வாட் அபவுட் வில் பி ஸ்பீட் இன் டர்ம்ஸ் ஆஃப் 1.2 meter per second எடுத்துக்கலாம். டைம் வந்து எனக்கு 4 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ therefore that is BDயோட லென்த் எனக்கு கிடைச்சிரும். அப்போ therefore after the 4 second ஷேடோஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா x in terms of 4.8 plus x எடுத்து divided by x நீங்கள் ரேஷியோஸில் இருக்கும்போது that is equal to 4. அப்போ what about will be using the conditions, then will be find out the resultant of the terms.
what about we get the values x is equal to 1.6 meter. Therefore the length of the shadow எவ்வளோ ஷேடோ அவங்களுடைய லென்த்து விழுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.6 மீட்டர்ன்றது அவங்களுடைய ஷேடோவாக நமக்கு இப்போ காமிச்சிருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ another one questions also very important one. இனி ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு விசியோட வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, இஎஃப்ஓட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இனி ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துட்டு find the area of the triangle DEF. அப்போ யூஸிங் த ஃபார்முலா தென் வி கெட் த ரிசல்டன் ஆஃப் த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி ஆன்சரில் முடிச்சுக்கலாம். அதே சேம் இஸ் ஆல்சோ யூஸிங் த சேம் ஃபார்முலா ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நியர் ரேஷியோஸில் then will be find out the another one values the sides கண்டுபிடிக்கிறது, length of the sides will be calculate. And also next one பார்த்தீங்கன்னாக்கா will be using this condition. இங்கே ரேஷியோஸ் எனக்கு parallel to the conditions அவங்களே கொடுத்துட்டு some values அவங்களே கொடுத்துருக்காங்க, அதில் one of the values will be find out the result. அப்போ எப்படி எனக்கு parallel இருக்குன்றதை நான் ஷோ பண்ணி காமிக்கணும், அதனால தான் என்ன பண்ண போகிறோம் will be find out the result கண்டுபிடிக்கும் போது ரேஷியோஸ் எனக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா இந்த sides are என்னது parallel சொல்லிக்கலாம். அதே ஆர்டரில் another one questions then will be find out. And also next one பார்த்தீங்கன்னா ஆங்கிளில் கொடுத்துட்டு பைசெக்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த பைசெக்ட் பண்ணும்போது எப்படி எனக்கு ஈக்குவல் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். எப்பயுமே தியரம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, ஏன்னா 3 நேம்டு தியரம்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக தியரம்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். அந்த ஃபைண்ட் அவுட் ஆகிற கொஷின்ஸை கரெக்டாக ப்ராப்பராக ரைட் பண்ணி நீங்கள் டயக்ராம்ஸோடு சேர்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. ஓகேவா? And also another in terms of distance in the current position of the terms will be calculate the term position starting point AC square is equal to AB square plus BC square by using the Pythagoras theorem. அப்போ Pythagoras theorem அப்ளை பண்ணும்போது another side என்னன்றது starting point of the terms will be considered. Therefore 30 மீட்டர்ன்றது உங்களுக்கு சொல்யூஷனில் ஃபார்ம் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் ஆல்சோ ஒரு டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக அவங்களே கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் த யூஸிங் த கண்டிஷன்ஸ் அந்த டயக்ராமில் இருந்து வேல்யூஸை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதில் எது எனக்கு கண்டிஷன்ஸில் எவ்வளோ கிலோமீட்டர் மைல்ஸில் லெஸ் தென் கண்டிஷன்ஸில் வந்திருக்கு அதை கால்குலேட் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ another one questions ஃபார் வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. இங்கே ஒரு எனக்கு ஸ்ட்ரைட் ஆங்கிள் அவங்க டயக்ராம் ஓரியன்டாக எடுத்திருக்காங்க. அந்த டயக்ராம்ஸ்லேருந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பிதாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணும்போது தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். வாக்கிங் த்ரூ த பவுண்ட் ஒன் மஸ்ட் கம் ஒன்லி 53.2 மீட்டர். த டிஃப்ரென்ஸ் இஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு தி சப்ராக்ஷன் பண்ணும்போது தென் வில் கெட் த ரிசல்ட் ஆஃப் த டேர்ம். அப்போ டு த நியரஸ்ட் ஒன் கேன் சேவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21.74 மீட்டர்ன்றது சொல்யூஷனாக கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா இன்சர்க்கிள், அதாவது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அப்போ கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டோட லென்த்து கொடுத்துருக்காங்க 16 சென்டிமீட்டர் ஆஃப் லார்ஜ் சர்க்கிள் பிகம்ஸ் டேஞ்சன்ட் டு த smaller circle whose radius is 6 centimeter. Find the radius of the largest circle. அப்போ radius என்னன்றதை கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்போ what about given conditions informations படி நான் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா by circle theorem யூஸ் பண்ண போகிறோம். அதில் எனக்கு பேஸ் ரேடியஸ் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா AC equal to CB equal to 8 centimeter. அப்போ therefore OB தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ radius of the largest circle OB is equal to by using the Pythagoras theorem then will be find out the OB ஓட distance பார்த்தீங்கன்னாக்கா 10 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. இது எல்லாமே நம்ம பேசிக்கான 2 மார்க்ஸ் ரைப்ஸ் கொஷின்ஸை மட்டும்தான் பார்த்துருக்கோம். அண்ட் வில் சி த நெக்ஸ்ட் ஒன் டாபிக் அபவுட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் என்னென்ன பேசிக் சம்ஸ் ஆல்ரெடி கிளாஸில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். யூ வில் பி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாடல் டைப் ஆஃப் த கொஷின்ஸ் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. பை யூஸிங் த பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரத்தை யூஸ் பண்ணி தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். ஓகே. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ரெக்டாங்கிள் டேர்ம்ஸில் ஒன்று கொடுத்துட்டு கால்குலேட் த லென்த் ஆஃப் த அண்ட் பிரெத்துன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ்லேயும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ரெண்டு ஈக்குவேஷன்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணி த டைனல்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ஏ ரெக்டாங்கிள். அப்போ therefore the find the resultant of the values கண்டுபிடிக்கிறதுக்கு தென் ஃபோர் ஃபைண்ட் த லென்த் அண்டு பிரெத்தை கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா? Pythagoras theorem அப்ளை பண்ணிங்கனாக்கா தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். அதே சேம் as ஆல்சோ நிறைய இடத்துல நம்ம Pythagoras theorem அப்ளை பண்ணியிருப்போம். அதே போல் ஒரு ஷேட் ஆஃப் த டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டரில் யூஸ் பண்ணி தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கிறது. ஏன்னா Pythagoras theorem எங்கே பார்த்தாலும் நம்ம அப்ளை பண்ணி தான் இருப்போம். அதனால் அதை ப்ராப்பராக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. ஓகேவா? ஆர் யூ அண்டர்ஸ்டுட்? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் சாப்டர் பார்த்தீங்கன்னாக்கா கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. அதில் பேசிக்கான சம்ஸ் எல்லாமே ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது அண்ட் ஆல்சோ 2 பாயிண்ட்டை கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் பேசிக் ஃபார்முலாஸ் தான். அதில் உங்களுக்கு சில சம்ஸ் மட்டும் இங்கே 2 மார்க்ஸில் காமிக்கும். 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் சம்ஸில் அது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ
what is the slope of the given inclination in 30 degree னு கொடுத்திருந்தானா theta is m is equal to tan theta அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி then will be find out the slope. ஓகே, அதே gradient சொன்னாலும் it will be same as also. நீங்கள் ஸ்லோப்பை கொடுத்துட்டு ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதே தீட்டா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர். அண்ட் ஆல்சோ ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்துட்டு எனக்கு பர்பண்டிகுலராக இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா டூ ஸ்லோப் ப்ராடக்ட் ஆஃப் த டூ ஸ்லோப்ஸ் ஈக்குவல் டு -1. அப்போ ரெண்டு ஸ்லோப்ஸோட ப்ராடக்ட் எனக்கு -1க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தென் வில் பி perpendicular, hence proof of the result சொல்லிக்கலாம். அண்ட் ஆல்சோ ரெண்டு ஸ்லோப்ஸை கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவலாக இருக்குனாக்கா தட் இஸ் கால்ட் அபவுட் பேரலல் சொல்லிக்கலாம். அதே போல் நெக்ஸ்ட்டு இங்கே பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ therefore then will be find out the terms m is equal to tan 90 degree undefined and tan theta is equal to 0 டிகிரியாக இருக்கும்போது tan m ஓட வேல்யூஸ் எனக்கு என்ன கிடைக்கும்னா 0 தான் ஃபைண்ட் ஆகும். ஓகேவா, அந்த மாதிரி பேசிக்கான சம்ஸு இங்கே ஸ்லோப் கொடுத்துட்டாங்க, ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்துட்டு அதில் ஒரு அன்னோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வில் பி யூஸிங் த 2 point formula y2 minus y1 by x2 minus x1 is equal to m. அப்போ m is equal to -1/2 then will be substitute a ஓட வேல்யூஸ் 17/2ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகேவா, அண்ட் ஆல்சோ ரெண்டு என்னது பாயிண்ட்ஸ் வந்து பர்பண்டிகுலர் டு த த்ரோ த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு அனதர் ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்போ தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் எடுத்துக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். அப்போ பர்பண்டிகுலர்ன்ற கண்டிஷன் கொடுத்ததுனால m1 into m2 is equal to -1 then will be find out the result x ஓட வேல்யூஸ் ஆஃப் x equal to 4ன்றத சொல்யூஷனில் சொல்லிக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ ஒன் ஆஃப் த பாயிண்ட் வந்து அந்த பாசிங் த்ரோ த பாயிண்ட் கொடுத்துட்டு பர்பண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் த 2 points. அப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 2,5 and 4,7 கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோம் 3 points ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் -1 என்பது தென் வில் பி ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். y minus y1 is equal to m into x minus x1 அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா தென் ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, தீஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த டேர்ம். எனக்கு ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க, y இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னா y is equal to mx plus c ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ரெக்கார்டு ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறது. ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு சில ஃபார்மேட்லாம் இருக்குது. ஸ்லோப் கொடுக்கறதுட்டு எனக்கு இன்டர்செப்ட் கொடுத்தாங்கன்னா வில் பி யூஸிங். அதுவே ஸ்லோப்பை வந்து ஆங்கிளில் கொடுத்துருக்காங்கனாக்கா நான் டீட்டா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணேன், m is equal to tan theta ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ஸ்லோப் ஆஃப் த டேர்ம்ஸ். இது சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே போல் நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட ஒய்யோட இன்டர்செப்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. அப்போ y equal to mx plus c ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு எக்ஸோட ஒய்யோட இன்டர்செப்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம், c equal to 6/7 சொல்கிறது கம்பேர் பண்ணி எடுத்து சொல்லுவாங்க. அதே போல் பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க. அப்போ யூஸிங் த ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தாங்கனாக்கா தென் வில் பி கால்குலேட் த ஈக்குவேஷன். ஓகேவா, இதே மாடலில் இப்போ ரெண்டு பாயிண்ட் கொடுத்தோம்னா 2 point ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. அதே போல் நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் ஸ்லோப் கொடுத்துட்டு அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி தென் வில் பி ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். அண்ட் ஆல்சோ இன்டர்செப்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் கோஆர்டினேட் ஆக்சிஸில் கேட்டிருந்தாங்கனாக்கா அப்போ x by a plus y by b equal to 1 அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸோட இன்டர்செப்ட் a அண்ட் ஒய்யோட இன்டர்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு சொல்லி ஆன்சரில் முடிச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ கோஆர்டினேட் ஆக்சிஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் x இன்டர்செப்ட் அண்ட் y இன்டர்செப்ட் அண்ட் ரேஷியோஸ்லையும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ ரேஷியோஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ரேஷியோஸில் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா a by b equal to 2/5. அப்போ a in terms of one of the values எடுத்து then will be substitute then will be find out the resultant of the another values. அப்போ therefore on simplify பண்ணும்போது அந்த ஆர்டரில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா y are given below the points கொடுத்துட்டு x intercept is 4 and y intercept is -6 எடுத்துக்கலாம். எடுத்துட்டு then will be apply the equation then will be simplify we get the required equation of the straight line. ஓகே, இதெல்லாம் சில பேசிக்கான ஃபார்மேட்டில் கொடுக்குற பேசிக் சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே 2 marksல கொடுத்துருக்காங்க. அந்த மாடலில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே வில் பி ஒர்க் அவுட் அபவுட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5 mark டைப்பில் கொடுத்துருக்கிறது. 5 markல என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இனி கொலினியர் ஆஃப் த டேர்ம்ஸ்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் வில் பி கொலினியர்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஃபார்முலா அப்ளை பண்ணி தட் இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்து ஏவோட வேல்யூ அண்ட் பியோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா கொலினியர்னு கொடுத்தாலே இந்த ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் வில் பி 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 0க்கு ஈக்குவலாக வருதா இல்லையான்றதை ப்ரூஃப் பண்ணுறது. டிட்டர்மைன் இங்கே டிட்டர்மைன் வெதர் த செட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் சொல்லியிருக்காங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டுமே எனக்கு 0ன்னு வரணும். அப்போ 0ன்னு வந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் கொலினியர். அதே போல் இங்கே ஏ வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் வில் பி 0
அப்போ what about using this condition? area of a triangle formula apply பண்ணும்போது equal to find out determinant values equal to find out பண்ணும்போது then a ஓட values ரெண்டு சொல்யூஷன்ஸாக எனக்கு find out ஆகும். ஓகேவா, இது இந்த மாடலில் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ரிசல்ட் ஆஃப் த டேர்ம்ஸ். இது நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்து தான், அது எல்லாத்தையும் அதே சேம் மாடல்ஸ் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, நீங்கள் கோஆர்டினேட்டட் இன் டேர்ம்ஸ் டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக வர ப்ராப்ளம்ஸு, ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ரீஜன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதனுடைய ஃபார்முலாஸ் யூஸிங் த பாயிண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க, இது எல்லாமே பேசிக்கான கொஷின்ஸில் வர்றது தான். எல்லாமே ஆல்சோ ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். திஸ் இஸ் ஓவர் ஃபார் த சாப்டர் 5. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சாப்டர்ஸையும் ரீகால் பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னும் நம்ம ட்ரிக்னாமெட்ரி அண்ட் மென்சுரேஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி நம்ம கிளாஸில் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அந்த சாப்டர்ஸையும் ஓவரால் ரீகால் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பேசிக்கான எல்லா சம்ஸையும் ரீகால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொஷின் கொடுத்துருக்கோமோ அதையும் கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாக்கா யூ வில் கெட் த மோர் ஆல் ஆஃப் யூ கெட் எ சென்டம் மார்க்ஸ் இன் எ மேக்ஸ் சப்ஜெக்ட். ஓகேவா, யூ வில் பி டூ இட் ஒர்க் ப்ராப்பர்லி, யூ வில் பி ரைட் இன் எக்ஸாமினேஷன். அண்ட் தேங்க்யூ டு ஆல். ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. IITM BBS தேர்வையான போதும் மோதி வென்றிடு. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.